வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். அப்போரையர் குடிச்சி தன்னானே நானே அங்கு அழகு சம்பாத தில்லாலேலோ அத்த மக அவள் இல்லாம தன்னானே நானே இங்கு அறுக்க மனம் கூடலையே தில்லாலேலோ பந்தைக்கு நான் போகையில தன்னானே நானே மை சாந்து போட்டு என்ன கேட்டா தில்லாலேலோ சாந்து போட்ட வாங்கி வந்தேன் தன்னான நானே அவளை சந்திக்கவும் முடியலையே தில்லாலேலோ. ஒரே பச்சை பசேல்னு ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டீங்க. பச்சை எல்லாம் நம்ம வயல்வெளி தான். இதுதான் பரமசி ஓட்டுது, அது எல்லாம் நம்ம வயல்வெளி தான். பண்ணி இது ஃபுல்லாக உங்களுக்கு இது ஃபுல்லாலாம் சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க. அது நிற்கிறாருல, ஆமாம், அதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக அந்த ஆலமரம் வரைக்கும் நம்மளுக்கு தான். ஃபுல்லாக எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது. எப்படி கட்டுப்பிடிக்கிறது? வணக்கம் கற்றது கையாள நேயர்களே, நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நான் சொல்றேன், சொல்லு சீக்கிரம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பாத்தீங்கன்னா எறாவும் சொராவும் செய்ய போறோம். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எறாவும் சொரக்காய் போட்டு பண்றது தான் எறாங்கிறாரு, சொராங்கிறாரு. எறா சொரா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எறாவும் சொரக்காயும் போட்டு ஒரு தொக்கு பண்ணி இன்னைக்கு ஒரு 50 பேர் ஆதரவற்றோர் இல்லத்துல ஒண்ணு கொடுக்க போறோம். அதை செய்யறோம். சாப்பாடுலாம் வேற இடத்துல ரெடியா இருக்கு. நம்ம வந்து எறாவும் சொராவும் போட்டு பண்ண போறோம். என்னன்னு பாக்கலாம் வாங்க. சொரா மீனா சொரக்காய் இங்க பண்ணி கொண்டு கொடுக்க போறாங்க. பண்ணி இல்ல, சமைச்சு கொண்டு கொடுங்க. சமைச்சு கொண்டு என்ன வருவாங்க? சவுண்ட் வரணுமா இல்லை? வருவாங்க, சொரக்காய் வச்சிருக்கோம். வாங்கிங்களா? சரி, போட்டோ எடுக்கிறாரா? மூஞ்ச தெரியலடா இதுல. பாரு, போட்டோ எடுக்கிறாரா? இத மூடி வச்சிட்டு அதனால தான் மூஞ்சி தெரியல. போட்டோ எடுத்துக்கிறாரா? கேமரா மூடி வச்சு. ஆமாண்டா, இப்ப தெரியுதா? மாத்தி போய் சவுண்டே வரல. சவுண்டே இல்லையா? சவுண்ட் வரலையா? போட்டோ அடிச்சா சத்தம் வருமா? அதுக்கு ஆன் பண்ணேன், கேமரா ஃபஸ்ட் ஆன் பண்ணேன். மக்கள் இந்த எறா வாங்கி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கவனமாக க்ளீன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு மாதிரி ஒன்று வரும். அது சின்ன கத்தி வச்சு பெரிய கீரை தான் இது பாருங்க. அந்த நம்ம நரம்பு மாதிரி ஒன்று வரும். அதை கண்டிப்பாக எடுத்துருங்க. இல்லை வயிற்று போகும், வயிற்று கோளாறு ஏற்படும். ஃபுட் பாய்சனாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து அந்த கோடு மாதிரி சின்ன கத்தி வச்சு கீழ்ச்சி எடுத்துருங்க. எல்லாத்துலேயுமே இருக்குது, எல்லா எறாவிலையுமே இருக்கும். அதை கம்பல்சரி நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டா தான் நம்ம சின்னதாக ஒரு கத்தி வச்சு கூட கீட்டி எடுத்துடலாம். அதனால் மக்களே வீட்டில் இருக்க சமைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துருக்கு. அதை பாருங்க. அது பத்தாது பாருங்க. ஒரு 3 தடவை அலசினா போதும். நான்வெஜ் எப்பவுமே அலசக்கூடாதுங்க, ரொம்பலாம் அலசக்கூடாதுங்க, ஓரளவுக்கு தான் அலசணும். ஓகே, ரெடி ஆச்சு. சூப்பராக கழுவியாச்சு. இப்போ போய் சமைக்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியாச்சு, எறாவோட வந்து சொரக்காய் போட்டு பண்ண போகிறோம். இந்த சொரக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி அவங்களாம் வந்து இந்த சொரக்காயை வந்து வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடி யூரின் போகும். நிறைய போகிறதுனால அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி கை காலெல்லாம் நிறைய பேருக்கு வீங்கி இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரியான நீர் கொத்துட்டு கை கால் எல்லாம் வீங்கி போயிருக்கும். அவங்களாம் சொரக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புலாம் வந்து ஒல்லியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த வீக்கெல்லாம் வடிஞ்சு போயிடும். அதனால சொரக்காயில் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. ஒன்றுனா பார்க்கலாம். இஞ்சி பூண்டு இங்கே அரைக்கிறதுக்கு வந்து வழி இல்லை. இங்கே வந்து மிக்ஸி கிடையாது. இங்கே இருக்கிறதும் உங்கள் காரில் இருக்குது, ரொம்ப தூரத்தில். அதனால் வீட்டுக்கு அரைச்சி கொடுத்து அனுப்புகிறேன். அரைச்சிட்டு வந்துடுவோம். இஞ்சி பூண்டு போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். சொரக்காயை நல்லா சீவிக்கலாம். இந்த சொரக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. செரிக்காமல் இருக்கும் சில பேருக்கு, வாயு பிரச்சனை, மலச்சிக்கல், இது எல்லாமே சரியாயிடுங்க இந்த சொரக்காய் சாப்பிட்டாக்கா. கட் பண்ணி இவ்வளோ நேரமாடா சீவரா? தலை சீவிர மாதிரி டக்குன்னு சீவிட்டு வர கொண்டா. நான் கொண்டு கட் பண்ணுறேன் கொண்டா. பாருங்க, அதாவது தலை சீவிர மாதிரி செய்யணுமா? சீவிரம் அதான் சீவிரம். இந்த சுரக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த உடம்பு நிறைய ஹீட் இருக்குங்க. கண்ணு காலையில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பகவான் பொங்கி போயிருக்கும். அவங்களாம் சுரக்காய் விரும்பி சாப்பிட்டீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். நான் போவே இல்லையா, இந்த சொரக்காயை வந்து மதிய உணவோட சேர்த்து வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுத்தமாக பித்தமே இருக்காதுங்க. பித்தம் இதுலேருந்து விடுபட்டுலாம். நீங்கள் நாம இன்னைக்கு வந்து எறாவும் சொராவும், இவன் சொல்றதை போய்ட்டு சொரான்னு வருது. சொரக்காய் எறாவோட போட்டு சொரக்காய் போட்டு சமைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துக்கலாம். எறா இருக்குது, சுரக்காய் வெட்டி வச்சுருக்கோம், ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ரெகுலராக சொல்கிற மாம்ச மசாலா இருக்குது, தக்காளி, வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கோம், எண்ணெய் இருக்குது, தனி மிளகாய் தூள் இருக்குது, உப்பு இருக்குது, மல்லி, கருவேப்பிலை. அவ்வளோதான், சமைக்கலாம்.
தண்ணி இருக்கு. நேரம் வைடா. கட்டர் என்ன என்னடா இது? நல்லெண்ணெய். மல்லாட்டை எண்ணெய்னாங்க நல்லெண்ணெய். மல்லாட்டை எண்ணெய் தான்டா, ஆனால் நல்ல எண்ணெய்ங்கிறாங்க. என்ன எண்ணெய்? இதான் போதும் இது மாதிரி ஒட்டு மொத்த வேற எடுத்து வைக்கிற பாருங்க பண்ணி வச்சுட்டு எங்கேயா போய் உட்காந்துடணும். அப்படிலாம் இல்லை, எங்கேயாவது சூடு ஏறுதா பாருங்க. மாப்பிள்ள இந்த பக்கம் வாடா. சொல்லுங்கம்மா. இங்க வாடா. சொல்லுங்க. இந்த மாதிரி சட்டெல்லாம் எங்கடா வர கலர் கலரா? நீங்கள் துவச்சி காய வச்சுருந்தாங்கம்மா, தூக்கி போட்டு வெங்காயம் போடுறோம். ஏன்னா இறாவுக்கு வந்து நிறைய வெங்காயம் போடணும், தெரியுமா சேகர? உள்ள தரங்கடா, வெளியே பாரா. நான் வெளியே இது வைக்கிறேன், அப்புறம் திருப்பி உள்ள தள்ளினே இருக்கேன். இவரு எனக்கு அசிஸ்டன்ட். அப்படி இல்லை, இரு மக்களே பாத்துங்க, எனக்கு இவரு அசிஸ்டன்ட், இவருக்கு அவரு அசிஸ்டன்ட். இப்ப நான் சொல்லுவேன் விறகு எடுத்து வைடானா உடனே இவரு அவரு சொல்லுவார் விறகு எடுத்து வைடா. எண்ணெய் ஊத்துறாடா, எண்ணெய் ஊத்துறா. பாத்துங்க மக்களே பாத்துங்க. ஆகாது. கொஞ்சமா உப்பு. நல்லா அந்த இடத்துல மட்டும் லைட்டிங் கொடுத்த மாதிரி இருக்குது, சூப்பராக கலர் இல்லை. தக்காளி போட்டு அந்த மாதிரி கருவேப்பிலை. தூரம் எவ்வளோ சொகுசாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? நாலு வெளியோட உட்காந்துருக்கணும், சொகுசாக உட்காந்துருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட். வாங்க சார், சாப்பிட்டு போகலாம் வாங்க. குடும்பத்தோடு தான் வராங்க. அவர் ஒருத்தருக்கு யோசனை பண்ணுறாரு, கொடுப்பான்லாம் இல்லை கூட்டு வச்சு அடிப்பான்லான்னு. கைட்டு ஓதுற போட்டுலாமா? எறா போடுறோம். போடுறது க்ளோஸ் தான் எடுத்துக்கணும். சுரக்காய். இந்த நிறைய பேருக்கு அல்சர் இருக்கும். அல்சர் இருந்ததுன்னு வச்சுக்க வயிற்றில் புண்ணு ஏற்படும். புண்ணு இருக்கும்போது என்ன பண்ணும், வாயில் பேச முடியாது, ஸ்மெல் வரும். அவங்களாம் வந்து சுரக்காய் சாப்பிட்டிங்கன்னா நிரந்தர தீர்வு காணலாம், விரைவில் அதிவிரைவில். அதனால் சுரக்காய் விரும்பி சாப்பிடுவோம். சட்டி காணாது நீ பார்த்தியா, இன்னும் ஒரு செட்டி கோட்டெலாம் போட்டுருக்குது. சுரக்காய் தண்ணி ஊற்றுறோம் வேணாவா? தண்ணி அதான் சுரக்காய் தான் தண்ணி தான், அப்புறம் அதுலேயும் தண்ணி ஊற்ற போகிறேன். சூப்பர். சுண்ட மசாலா போகிறோம். போடலாமா? வேணா உட்கார்றா, காற்று வாட்டம் போடுவா. காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் பாண்டி, ஏன்னா வயசானவங்க குழந்தை சாப்பிட போகிறாங்க. சூப்பர். இந்த சொரக்காயில் வந்து சென்னாக்குண்ணி இருக்குது. சென்னாக்குண்ணின்னு ஒரு கருவாடு இருக்குது, சின்ன சின்ன கருவாடு. நம்மளே குழம்பு வச்சுருக்கோம் கட்டுறது கையிலே. அதை இன்னும் வறுத்துட்டு நுணுக்கி போட்ட சார் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் அடிக்கடி அடுத்த வீடியோவில் போடும், ஒன்று ஒன்றா போட்டுட்டு போடும். முருகன்கிட்ட பேசுகிறான்னு நினைக்கிறேன். முருகன்கிட்ட என்னது மாம்சம் மசாலாவா? எஸ் சொல்லணும்ல. மாம்சம் கட்டு போட்ட மட்டும் கொதிக்கு திருப்பி தண்ணியே நம்ம ஊற்றல, எவ்வளோ தண்ணி வருது பாருங்க சுரக்காயில். என்னடா பண்ணுற? வாழ்க வளமுடன்டாப்பா. நீ தான் நல்லது வேலை பார்த்துருக்கேன். வா சிவசிறுவல விசருண்டா, விசிறு மேலே அடிக்கிற மாதிரியா? அது அப்புறம் ஒரு நேரம் பாடுந்தா, ஒரு நேரம் பண்ணாங்க, மொத்தமாக பட்டுரும். என்ன சரி போதுமா எடுத்துடலாமா? நன்றி சார். நம்ம சாப்பிட்டு பாக்குறியா? பச்சை காய் போடுறது, பச்சை காய் மாதிரி தான் தேர்த்து. எவ்வளோ பெரிய தட்டு திருவிட்டு இருக்கு. வந்துச்சு, சாப்பிட்டு பார்க்கறதா. உப்புலாம் கரெக்டாக இருக்க பாடுறா.
நான் மாம்சம் குழம்பா பெரட்டலாம் இல்லை ரசம் வச்சிருக்கீங்களா? புளிக்குழம்பு புளிக்காய் சுற்றி புளிக்குழம்பு வச்சுருக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது வந்து எறாவும் சொராவும் பொறாவா சொரா ஆக மொத்தம் புளி குழம்பு வச்சிருக்கேன். புளிக்குழம்பு. எறாவும் சுறாவும் போட்ட தொக்கு சூப்பராக ரெடி ஆகி போச்சு. இப்போ அமலா முதியோர் இல்லத்துக்கு நம்ம போக போகிறோம். அங்கே ஒரு 50 பேருக்கு சின்ன பசங்களும் இருக்காங்க, பெரியவர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 50 பசங்க நம்ம சாப்பாடு தர போகிறோம். ரெடி ஆகி வச்சு மணி வந்து 12:45 1 போகிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அங்கே போயிடலாம். அங்கே போய் சந்திக்கலாம். வாங்க எடுத்து வச்சிடறேன் சார். போகலாமா? கண்டிப்பாக. மாப்பிள்ள ஆமாப்ல சார் வாங்க சார். தமிழ் ஆரம்பிக்கும் போது வந்தீங்க, இது பிடிக்கும் போது கரெக்டாக வந்துட்டேன். போகக்கூடாது. அனுப்பிச்சிட்டோம்னா யாரும் கை கால் வச்சுக்கோங்க. இது நண்டு சேர்க்கறது சுத்தமாகவே தெரியாது. மாப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டாண்டா. சின்ன கிண்ணம் இதிலே வச்சுக்கோங்க. நல்லா செஞ்சிருக்கோம். சூப்பராக சொரக்காய் போட்டு எறா போட்டு செஞ்சிருக்கோம். சாப்பிடுங்க. சரி சரி நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கிக்கோங்க. நீங்களும் ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? அதை ஆமா ராஜு பிளேட்டா கொண்டாந்து என்னமா நண்டு வந்துச்சுங்களா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எறா தொக்கு சூப்பராக சொரக்காய் எறா போட்டு பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து வேணும் வாங்கிக்கோங்க. நிறைய இருக்குது. சேவுடைய காதி கேட்காது. சரி 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 உண்மைதாங்க. மீன் எறா எறா தொக்கு வச்சிருக்கோம். அது தமிழ்ல தெலுங்குல இருந்து தெலுங்கு தான். நான் தெலுங்குக்கு யாராவது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. மாயிரத்து உங்க தாங்க வைக்கிறாரம்மா. ஒரு தாத்தா போயிருக்காரு அவர் வாங்கி வச்சு சாப்பிடுங்க. பத்தனாக்கா திருப்பி கேளுங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வந்து தரேன். சாப்பிடுங்க. நாங்கள் அடிக்கடி ஒன்று வந்து பார்த்துக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் நாங்கள் வந்து செய்கிறோம். வாரம் சென்று வென்று வருது. ரொம்ப சந்தோஷம். மக்களே நாம் வந்து இங்கே வந்து முதியோர் இல்லத்தில் அமலா முதியோர் இல்லத்தில் கொடுத்துட்டோம். இங்கே வந்து பெரியவர்கள் இருக்காங்க. அங்கே கொஞ்சம் தூரத்தில் வந்து சின்னவர்கள் சின்ன பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு போய் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு பார்க்கலாம் வாங்க. ஓகே சாப்பிடலாம் சாப்பிடலாம். அடுத்தவங்க வாங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். இப்படி பிடிங்க பாப்பா. எப்படி இருக்கு சாப்பாடு? எப்படியா இருக்கு? எறா சூப்பரா இருக்கா? சாப்பிட்டு பார்த்தோம்னா வாங்கிங்க. எப்படி மாதிரி சாப்பாடு? சாப்பாடு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? என்னென்ன மாதிரி போட்டிருக்கு உள்ள? எறா ஆ. சொரக்காய் கண்டுபிடிச்சிட்டியா? வெரி குட். நீ சாப்பிட்ருக்கடா இருக்குன்னு? இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தோம்? செல்லரி பழம் ஜூஸ் வெளியே வில்லேஜ் ஜூஸ் நல்லா இருந்ததா? உங்களுக்கு கொடுத்தாங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எறா நல்லா இருக்கா நல்லா இல்லையா உண்மை சொல்லுங்க. நல்லா இருக்கா? சவுண்ட் கம்மியா எல்லாரும் சொல்லுவோமா? நல்லா இருக்கா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமலா முதியோர் இல்லத்துக்கும் அமலா சிறுவர் ஸ்கூலுக்கும் வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு எறா தொக்கு பண்ணி கொண்டு கொடுத்தோம். எறா கிரேவி பண்ணி கொடுத்தோம். பசங்களும் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும். பாய். ரெடி 1 2 3. உங்களுக்கு அடுத்தது யாராவது சொல்லுங்க. ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுங்க. இப்போ ஒரே அடி அடிச்சிருக்கீங்க. ஒரே அவங்க தான் முதலிடம் முன்னுரிமை அவங்களுக்கு தான். அதனால தான்